எல்லா குருவைகள் எல்லாம் நிறைவாக்கினீரே ஆண்டவரே. வெறுமையான பாத்திரங்கள் எல்லாம் நிரப்ப வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த 9 மாதங்களில் ஆண்டவரே சமாதானம் இல்லாத நேரங்களிலே ஆண்டவரே சமாதானத்தை தந்திரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அல்லேலூயா. அவருடைய நினைவுகள் ஆண்டவரே பெரியதாய் இருக்கிறது. எங்களுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மேல் வைத்திருக்கிற எண்ணங்கள் பெரியது என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. ஆண்டவரே, இந்த நேரத்திலே பயமும் கலக்கமும் எங்கள் இருதயத்தில் இருக்குமானால் இந்த வசனத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சமாதானத்தையே எங்களுக்கு தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்லேலூயா என்று சொல்லுவோமா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் கொடுக்கிறதில்லை. அல்லேலூயா. அவருடைய சமாதானம் நிரந்தரம். அது உங்கள் இதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. பேர்பட்ட காரியத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கூட இருக்கிறீரே. ஆண்டவரே, எங்களுக்கு துணை செய்கிறீரே. எங்களுடைய துணையாளரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 9 மாதங்களிலே எங்களோட கூட இருந்தீரே ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசர் அவர் இனிமேலும் நடத்த வல்லவர். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து இருக்கையிலிருந்து ஒரு புதிய பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். மறுபடியும் எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எதை நினைத்தும் நான் கலங்காமல் நான் எப்போதும் மறுபடியும் எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவி
எபினேசர் நீரே, இனியும் உதவிடும். எல்லாரும் சேர்ந்து நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். உங்கள் குறைகள் எல்லாம் அவருடைய சமூகத்திலே வைத்து விடுங்க. அவர் எல்லாமே பார்த்து கொள்கிற தேவன். இம்மட்டும் நடத்தி வந்தவர், அவர் இனிமேலும் நடத்த வல்லவர். அல்லேலூயா. நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. குறைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடுவீர், திருப்தியாக்கிடுவீர், துதித்து மகிழ செய்வீர். எங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் ஆமே நிறைவாய் திருப்தியாக்கிடுவீர், துதித்து மகிழ செய்வீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். நீர் எல்லாமே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். எதை நினைத்தும், எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். யோபுல வசனம் சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நம்மளை அவர் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. சொந்த ரத்தத்தை வைத்து மீட்டெடுத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? முன்னறிந்து என்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்து என்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீர் உண்மையுள்ளவரே. ஆமென். எனக்கு குறித்ததெல்லாம் விசுவாசத்தோடு பாடுவோமா? எனக்கு குறித்ததெல்லாம் நீர் செய்து முடிக்க வல்லவர். என்னை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். மறுபடியும் பாடுவோமா? எனக்கு குறித்ததெல்லாம்
பாடுவோமா? எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் சோதரிப்பேன். ஆமென். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் சோதரிப்பேன். ஆமென். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவி எபினேசர் நீர் மட்டும் நடத்தி வந்தவரே. மறுபடியும் பாடுவோமா? இதுவரை உதவி எபினேசர் நீர். வானத்திற்கு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் கரங்களை உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். நீர் ஒருவரே எங்களை நடத்தி வந்தீர். நன்றி என்று நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து பார்த்து கொள்ள வல்லவர் ஆண்டவரே. பிலிப்பியர்ல வசனம் இப்படியாக சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அல்லேலூயா, நான் ஆராதிக்கிற தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவு எல்லாம், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு எல்லாம், என் குடும்பத்தில் இருக்கிற குறைவு எல்லாம், என் பலனில்லாத நேரங்களில் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்க வல்லவர். அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லாம் ஆகும். உங்களால் அல்ல, அவராலே எல்லாம் ஆகும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். நம்மளை முன்குறித்திருக்கிறார். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல்ல உங்களை ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள நீர் வல்லவர் ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய இதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று வசனம் சொல்லுகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளைய தினத்திற்கு நீர் ஒருவரே எஜமானன் ஆண்டவரே. எங்களை நடத்தி செல்ல நீர் ஒருவரே வல்லவர். கடலை இரண்டாய் பிளந்து அதிலே நடக்க செய்தீரே ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக வழியை திறந்து ஆண்டவரே, பூட்டின கதவுகளை எல்லாம் திறந்து எங்களை அதிலே நடக்க செய்ய வல்லவரே. உம்மையே ஆராதிக்கிறோம். உமக்கு மாத்திரம் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்வோமா? நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. நாளைய தினத்திற்கு எஜமான நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. குறைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடுவீர். ஆமென். திருப்தியாக்கிடுவீர், துதித்து மகிழ செய்வீர். ஆமென். விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கையிலே உடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. எங்கள் சபையார் வாழ்க்கையில திருப்தியாக்குங்க, திருப்தியாக்குங்க. மறுபடியும் படும் குறைகள் எல்லாம் நீக்கிட்டு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. திருப்தியாக்கிடுவீர், துதித்து மகிழ செய்வீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா.
சமூகத்திலே எல்லாம் பார்த்து உடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஆண்டவரே. யெகோவா ஈரே என்ற நாமத்தை உடையவர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்பேன். எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவா ஈரே. இதுவரை உதவி எபினேசர் நீரே, இனியும் உதவிடும். பாடுவோமா மறுபடியும்? இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவா ஈரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே. அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யும்போது அவர் இறங்கி வந்து உங்களுடைய வாழ்க்கையில குறைவைகள் எல்லாம் மகிமையில நிறைவாக்குவார். நாங்கள் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவரே, அதையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று பாடுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னறிந்து என்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்து என்னை முன்குறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, உண்மையுள்ளவைகள். உடைய நாமம் உண்மையுள்ள நாமம். உடைய வாக்குத்தத்தங்கள், உடைய வசனங்கள் அது ஜீவனுள்ளவைகள், அவைகள் உண்மையுள்ளவைகள் என்று சொல்லி ஆராதிக்கிறோம். நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கே ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே யெகோவா ஈரே என்ற நாமத்தை உடையவரே, உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோமா? உபாகமம் முதல் அதிகாரம் 45, 46. நீங்கள் திரும்பி வந்து கர்த்தரின் சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகு நாளாய் இருந்தீர்கள். இப்படி காதேசிலே தங்கிவிட்டது மாத்திரமல்ல, வெகு நாளாய் அங்கே இருந்தீர்கள். இந்த காதேசை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக. காதேஸ் பர்னேயா
ஒரு முக்கியமான ஒரு நினைவுறுத்தலின் காரியமாக இந்த உபதேசத்தை ஆவியானவர் நமக்கு வேதத்திலே வைத்திருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நம்முடைய அவிசுவாசத்தினாலே அவநம்பிக்கையினாலே நமக்கு ஏற்படுகிற பலாபலன்கள், கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் போன்ற காரியங்களை நினைவுறுத்துகிறதாக இந்த காதேஸ் நம்முடைய வாழ்விலே ஒரு முக்கிய நிகழ்வாக காணப்படுகிறது. நாம் தேவனுடைய விருப்பத்திற்கு, திட்டத்திற்கு, தீர்மானத்திற்கு தொலைவிலே இருப்போம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காதேசிலே தங்கிவிடுகிற அபாயம் உண்டு, வெகு நாளாக தங்கிவிடக்கூடிய ஆபத்துகள் உண்டு. நாம் அதிலே கடந்த நாளிலே பார்த்தோம். கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை, கீழ்ப்படிதலின் தீவிரத்தை நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து சவுல் ராஜாவின் வாழ்க்கை மூலமாக ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ந்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். என் மகனே, மை சன், கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் குமாரராக குமாரத்திகளாக அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு புத்தி அல்ல, கட்டளையாக சொல்லப்படுகிற ஆலோசனை. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் என்ன செய்யுமாம்? பெருக பண்ணும். நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆவியானவரே, நீர் மகத்துவம் நிறைந்தவர். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க செய்யுங்கப்பா. எங்கள் செவிகளிலே உம்முடைய சத்தம் விழாதபடிக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களும் சிந்தனைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பட்டு போகட்டும் அப்பா. ஆண்டவரே, கடைசி விளிம்பிலே நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, ஆங்காங்கே நடைபெறுகிற எல்லா காரியங்களும் வேதத்தின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆகிலும் எங்கள் இருதயங்கள் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே, கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து அதற்கேற்றாற்போல எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. நீர் பேசுகிற ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறதற்காக உம்மை, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. எங்களை குறித்த தேவ திட்டத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்திலே தகப்பனே, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மூலமாக நாங்களும் அப்படியே சென்று விடாதபடி நாங்கள் உமக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை நீர் எங்களுக்கு பக்குவப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மகிமை யாவும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். சாலமோன் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகனே, என் போதகத்தை என்ன செய்யாதே. டூ நாட் ஃபர்கெட் மை லாஸ், டூ நாட் ஃபர்கெட் மை டீச்சிங்ஸ். என்னுடைய போதகத்தை, உபதேசத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? மறந்துவிடக்கூடாது. ஏன் கர்த்தர் அதை மறக்க வேண்டாம் என்கிறார்? அதற்குரிய காரணத்தை அடுத்த வார்த்தையிலே நம்ம வாசிக்க முடிகிறது. அவைகள் உனக்கு லாங் லைஃபை கொண்டு வரும். உன்னுடைய நாட்கள் லெங்க்த்தாக இருக்கணுமா, நீடித்து இருக்கணுமா, அதுக்கு தான் நான் சொல்லுகிறேன் என்கிறார். தீர்க்க ஆயுசையும், நீடித்த நாட்களும் தீர்க்காயுசும் ஒன்றுதானே. தீர்க்காயுசு என்றால் சகல சௌபாக்கியங்களையும் நாம் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை தான் தீர்க்காயுசு. நீ தீர்க்காயுசாயிரு, தீர்க்கமாக இரு, தீர்க்க தரிசனம், இப்படிப்பட்ட பதங்கள் எல்லாம் தீர்க்கம். நீ எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக நீ அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை தான் தீர்க்காயுசு.
சமாதானத்தையும் என்ன செய்யும்? கொடுக்கும் அல்ல, கூட்டி தரும் அல்ல, பெருக்கல் கணக்கிலே கர்த்தர் நமக்கு தருகிறார். கடந்த வாரத்திலே சவுல் ராஜா, அவர் நமக்கு ஒரு சகோதரன் போல. அவர் எப்படியெல்லாம் ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை, யெகோவா தேவனை, கர்த்தருடைய அந்த தோரா என்று சொல்லப்படுகிற ஆகமங்களை நன்கு அறிந்திருந்த பொழுதிலும், அவர் ராஜாவாக அபிஷேகம் பட போகிற சமயத்திலே அவர் சொல்லுகிறார், நான் பென்யமீனன், சின்ன கோத்திரம். அப்படி என்றால் தன்னுடைய கோத்திரங்களை குறித்த நன்கு அறிவு அவருக்கு இருக்கிறது தானே. நான் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்துகிறார். அதே ராஜா பின் நாட்களிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிய அவரால் இயலவில்லை என்பதை குறித்து பார்க்கிறோம். அதனுடைய விளைவுகளையும் அவர் சந்திக்கிறதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அடுத்த ராஜா சாலமோன், அவரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர். தாவீதுகிட்டேயே சொல்லிட்டார், இவன் தான் உனக்கு பிறகு ராஜ ஆசனத்திலே அமருவான் என்று. கர்த்தர் முன்குறித்த இந்த மனிதனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியதன் அந்த முக்கியத்துவத்தை அறிந்திருந்த பொழுதிலும் தவறவிட்ட அபாயம் இவர் வாழ்விலே நாம் நன்கு பார்க்க முடிகிறது. அதை குறித்த காரியங்களை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பதாக அந்த தீர்க்க ஆயுசு என்பதை சாலமோனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கர்த்தர் அதை கொடுக்க வல்லவர். சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் சாப்பிட்ட மெனு, அவன் உடுத்துகிற உடைகளின் அலங்காரம், அவனுக்கு கீழாக பணிபுரிகிற வேலையாட்களுடைய வாசஸ்தலங்கள், அவனுக்கு கீழாக பணிபுரிகிற வேலையாட்களுடைய வஸ்திரங்கள், இது எல்லாவற்றையும் வெளியிலிருந்து ஒரு ராஜாத்தி வந்து பார்க்குறாங்க. நான் கேள்விப்பட்டதை விட பயங்கரமாக இருக்குது. அவங்களுக்கு அந்த ஆச்சரியத்தை அடக்கி கொள்ள முடியவில்லை. அநேக விடுகதைகளை போடுகிறார்கள். சட்டென்று பதிலை கொடுத்து அந்த ராஜாத்தியினுடைய அன்பை அந்த ராஜா பெற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் ராஜாதி ராஜாவினுடைய அன்பை அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அந்த கீழ்ப்படுதலின் தீவிரம் அவர் வாழ்விலே குறைந்து விட்டதை பார்க்க முடிகிறது. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனமும் 27வது வசனத்தையும் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டு இருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால், கீழ்ப்படிவீர்களானால். 27ல டைரக்டாக சொல்லுகிறார், இன்றைய தினம் இந்த 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே வந்திருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். அப்போ கீழ்ப்படியலைன்னா நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். கீழ்ப்படியாவிட்டாலும் அதற்குரிய பலன்களை கர்த்தர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே 13 முதல் அந்த ஆசீர்வாதங்களின் பட்டியலை நாம் பார்க்கலாம். 13 முதல் 15 வரை வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் எப்படி அன்பு கூற வேண்டுமாம். அவருக்கு கீழ்ப்படிவது எதை அடிப்படையாக கொண்டது? அவரிடத்திலே நாம் காண்பிக்கிற அன்பை அடிப்படையாக கொண்டது. அன்பு இல்லாவிட்டால் கீழ்ப்படிய முடியாது. அன்பு இல்லாவிட்டால் கர்த்தருக்கென்று பூரணமாக அர்ப்பணிக்க இயலாது. கொடுக்கலாம், காணிக்கைகள் கொடுக்கலாம், பொருட்கள் கொடுக்கலாம், ஏதோ ஒரு வேலைகளை செய்யலாம். அது கொடுப்பது அல்ல. முழுமையான ஒரு கீழ்ப்படிதலோடு கர்த்தரிடத்திலே நாம் நேசம் காட்டுகிறோமே, நான் உம்மை நேசிக்கிறேன் பாடுகிறோம். அது பாடலாம், வாழ்க்கையாம். இங்கே கர்த்தர் சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தோடும்
உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படிதலின் அத்தியாவசியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படி நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, அந்த அர்ப்பணிப்போடு நாம் வாழ்வோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை வெறுமையாய் அனுப்புவதில்லை. நீ உன் தானியத்தையும் உன் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, உன் என்கிற பதம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் நான் ஏற்ற காலத்தில் உன்னுடைய தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி நீ வளர்க்கிற கால்நடைகளையும் கூட நான் கேர் பண்ணுகிறவர், விசாரிக்கிறவர். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நான் செய்வேன். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நான் உன்னை கொண்டு போய் விடுவேன். நான் உனக்கு முன்னே இருக்கிற கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன். நான் உனக்கு முன்னே இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவேன். எப்பொழுது? கீழ்ப்படியும் பொழுது. நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திருப்தியாக நம்மை நடத்த விரும்புகிற கர்த்தர். எல்லாவற்றிலும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுங்க, பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அரைகுறையாய் கொடுக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது கேட்டுட்டாங்கன்றதுக்காக நீங்கள் கடை வீதிகளிலே அலைந்து அந்த குழந்தையை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சி கர்த்தர் சொல்கிறாரு. பொல்லாதவர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி திருப்திப்படுத்தணுன்ற எண்ணம் இருக்கும் என்றால், பரமபிதாவானவர், நான் அன்பே உருவானவர், நான் உங்களுக்கு நன்மையானவைகளை திருப்தியாய் உங்களை நடத்தாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29 வாசிக்கலாம். உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி. நீ மாத்திரம் கிடையாது, அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும். கர்த்தர் நம்முடைய சந்ததியின் மீது சொல்லுகிறார் ஆசீர்வாதத்தை. உன் சந்ததியின் மீது என் ஆவியை, உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் சொல்லல, ஊற்றுவேன். He pours out all the blessings. இங்கே சொல்லுகிறார், நீ மாத்திரம் இல்லை, உங்கள் பிள்ளைகளும் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லை, ஃபார் எவர் அண்ட் எவர், என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுவதற்கு ஏற்ற, கீழ்ப்படிவதற்கு ஏற்ற இருதயம் உனக்கு இருந்தால் நல்லமாயிருக்கும். நல்லது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு அப்படிப்பட்ட இருதயம் நான் பார்க்க வேண்டும். சவுல் ராஜாவிடத்திலே கர்த்தர் அதை பார்க்கவில்லை. இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற சாலமோன் ராஜாவிடத்திலும் கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கவில்லை. ஒருவேளை உங்களிலே என்னிலே அந்த கீழ்ப்படிவதனுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்ளுவதற்கு ஏற்ற இருதயம் இருக்குமா என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நீ பிழைத்து பெருகும்படிக்கும், நீ பெருகும்படிக்கு மாத்திரம் அல்ல, பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அங்கே 3 விதமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிழைத்து நீ பெருகு, நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் மற்றவர்களுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் கடந்து செல்லுகிற, உன் பாத்திரம் நிரம்பி வழிந்தால்தான் அடுத்த பாத்திரங்களுக்கு அது கடந்து செல்லும். அந்த நிலையைத்தான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு
நீ என்ன பண்ண வேண்டும்? தேவனாகிய உன் கர்த்தரில் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அன்பு கூற, அவர் அவர் வழிகளில் நடக்க, அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கொள்ளவும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு இன்று உனக்கு என்ன செய்கிறேன்? கற்பிக்கிறேன். நம்மை கற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய செவிகளை கேட்க செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நீ கேட்கிற விதத்தை யோசித்து பார். எப்படி கேட்கிற? நான் உனக்கு கற்பிக்கிறேன், இன்று உனக்கு கற்பிக்கிறேன். சாலமோனுக்கு என்ன கற்பித்தார்? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3:14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது அங்கே அவனோடு நேரடியாக இடைப்படுகிறார். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு கீழ்ப்படிந்து என் வழிகளில் நடப்பாய். ஆரம்பமே கர்த்தர் சவுலுக்கிட்ட அதை தான் சொன்னார். நீ கீழ்ப்படிந்தா உன்னுடைய ராஜ்ய பாரத்தை நிலைப்படுத்துவேன். அவன் கீழ்ப்படிய தவறும் பொழுது சொல்லிவிட்டார், உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. இங்கே சாலமோனுக்கும் சொல்லுகிறார், நீ கீழ்ப்படிந்தால், நான் சொல்றத நீ கை கொண்டு நடந்தால், உன் நாட்களையும் தாவீதுக்கு எப்படி நீடித்திருக்க பண்ணினேனோ அதே போல உன்னுடைய நாட்களையும் நான் என்ன செய்வேன்? நீடித்திருக்க பண்ணுவேன். அவன் உடனே சப்மிசிவாக கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆனால் 11வது அதிகாரம், இந்த 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் கிட்டத்தட்ட 8 அதிகாரங்களுக்குள்ளான வாழ்நாட்கள், 8 அதிகாரம்தான். அதுக்குள்ளே இவனுடைய நிலைமை மாறுதலாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிற விதத்திலே இவனுடைய ஜீவியம், இவனுடைய கிரியைகள் காணப்படுகிறது. 11ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, பாருங்க, ஆல்ரெடி ஸ்டார்டிங்லே கர்த்தர் தரிசனத்துல கனவுல சொல்லுகிறார், நீ எனக்கு கீழ்ப்படிந்தேனா உன்னை நான் உன்னுடைய நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை கொண்டு உனக்குடைய கர்ப்ப பிறப்புகள் சந்ததி அந்த ராஜாசனத்திலே நிலை நிற்க நான் செய்வேன். இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். மறுபடியும் இந்த கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள சாலமோன் தவறி விடுகிறார். தவறு விட்ட பொழுதிலும் கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அங்கே எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? 2 விசை சொப்பனத்திலே அவனுக்கு தரிசனமாகி என்ன கட்டளையிடுகிறார்? Do not follow the idols. நீ அந்நிய தேவர்களை, நான் இங்கே இருக்கும்போது நீ அந்நிய தேவர்களை ஏன் பின்பற்றுகிறாய்? நான் தானே ஜீவனுள்ள தேவன். ஒரு ராஜா வேதத்திலே காணப்படுகிறான். அவன் பெயர் அகசியா. அவன் என்ன செய்கிறான்? தனக்கு உடல் வாதை ஏற்படுகிறது, பலவீனம் ஏற்படுகிறது. தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி தன்னுடைய ஊரில் இருக்கிற விக்கிரகத்திடத்திலே விசாரிக்க அனுப்புகிறான். அவன் போகிறான். அந்த வழியாக தீர்க்கதரிசி வருகிறார். தீர்க்கதரிசி கேட்குறார், எங்கே போகிற? என்னை ராஜா அந்த அங்கே போய் விசாரிச்சுட்டு வர சொல்லியிருக்கிறார். என்னத்தை விசாரிக்க சொன்னார்? என்ன இப்படி பலவீனப்பட்டிருக்கிறார்ல, பழச்சிக்கிடுவாரா எப்படின்னு கேட்க சொல்லியிருக்கிறார். இன்றும் நாம் மறைமுகமாக விக்கிரகங்களிடத்திலே கையை நீட்டுகிறோம் தானே. என்ன சொல்லுது எனக்கு? நான் பழச்சிக்கிடுவேனா? எப்படி காரியம் என்ன? தீர்க்கன் அங்கே சொல்லுகிறார், நீ ஏறின கட்டிலிருந்து நீ இறங்க மாட்டப்பா, உன் லைஃப் க்ளோஸ்டு. இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா விக்கிரகத்திடத்திலே போய் விசாரிக்க ஆட்களை அனுப்புகிறாய்? அவன் சொல்லிடுறான், இப்படி நான் தீர்க்கதரிசியை பார்த்தேன், அவர் இப்படி சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னால் அவனை பிடின்னு சொன்னால் உடனே தனிப்பட்ட நபரை அனுப்புகிறவன் ராஜா அல்ல. அவன் என்ன செய்கிறான்? ஒரு தலைவனோடு 50 வீரர்களை அனுப்புகிறான். எலியா உன்னை அக்கினி பட்சிக்கட்டும் என்று அங்கே அடுத்த முறையும் ஒரு தலைவனும் 50 வீரர்களும் அந்த ராஜாவினாலே அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுடைய முடிவும் அக்கினி இரையாக்கி விடுகிறது. இப்பொழுது எலியா
கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறார். மறுபடியும் 3ஆம் தரமும் ஒரு தலைவனும் 50 வீரர்களும் எலியாவை சந்திக்க, எலியாவை அரெஸ்ட் பண்ண வருகிறார்கள். இப்போ கர்த்தரே எலியா கிட்ட சொல்றாரு, நீ போ, நீ ஏன் பயப்படுற? நான் ஜீவனுள்ள தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்கு என்ன சொன்னேன்னா அதை சொல்லு, போ. நீ ஏன் பயந்து போய் அவங்கள போய் அழிக்கிற? அவங்க யாரு? பாவம், வேலைக்காரவங்க. ராஜா அனுப்புகிறார், கீழ்ப்படிந்து தானே ஆக வேண்டும். நீ அவங்கள அழிக்கக்கூடாது, நீ போ, ராஜா கிட்ட போ. எலியா வருகிறார். உடன் பார்க்கும்போதே ராஜாவை பார்த்த மாத்திரத்திலே சொல்லுகிறார், நீ ஏறின கட்டிலிருந்து இறங்க மாட்டப்பா, கர்த்தர் சொல்லுகிறார். அவன் வாக்குப்படியே அந்த ராஜா பலவீனத்தோடு கட்டிலே படுக்கிறான். அவன் இறங்கினதாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. 2 விசை தரிசனத்திலே சாலமோனுக்கு வார்ன் பண்ணுகிறார், do not follow the idols. நீ அந்நிய தேவர்களை, உடனே நம்ம சொல்லுவோம், நாங்கள் அப்படிலாம் பின்பற்றுவதில்லைங்க, நாங்கள் கர்த்தருக்காக. கர்த்தர் சொல்லுகிறார், பொருளாசையே ஒரு விக்கிரகம் என்று தான் சொல்லுகிறார். நம்மிடத்தில் என்ன விக்கிரகம் இருக்கிறது என்பதை ஆண்டவரிடத்திலே கேட்டு, ஆண்டவரே, இந்த விக்கிரகத்திற்கு நான் என்னை விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தருடைய அபிஷேக தைலம் என் சிரசிலே ஊற்றப்படட்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது போல அக்கினிமயமான நாவுகள் என் தலையிலும் வந்து அமரட்டும். அப்படி இருந்தால்தான் அந்த அபிஷேகத்தை கொண்டு என் வாழ்க்கையிலே வருகிற விக்கிரகங்களாகிய நுகங்களை முறிக்க முடியும். ஆனால் சாலமோன் அதை தவற விடுகிறார். என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு இருதயமே டர்ன் ஆயிடுது. அதனால தான் நீதிமொழிகள் 3:1 பார்க்கிறோம், உன் இருதயத்திலே என் கட்டளைகளை பதித்து காத்துக்கொள். நீங்கள் அதே நீதிமொழிகளில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். இருதயம் அவ்வளவு பலமுள்ளதாக காத்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கனாக காணப்படுகிறது. ஏனென்றால் இது சமயத்தில் இந்த இருதயம் என்னாகி விடுகிறது, கர்த்தரை விட்டு விக்கிரகங்களுக்கு நேராக திரும்பி விடுகிறது. ஆனால் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதின் நிமித்தம் அவன் மேல் கர்த்தர் என்ன ஆயிட்டாரு, கோபமானார். நீங்க இதுக்கு முந்தைய நாட்களிலே சாலமோனுடைய சரிதையை நம்ம பார்ப்போம் என்றால், கர்த்தர் அவன் மேல கோபமா இருந்த மாதிரிலாம் இல்லை. அந்த அளவுக்கு அவனுடைய செழிப்பை பார்க்க முடிகிறது, அந்த அளவிற்கு அவனுடைய ஞானத்தை பார்க்க முடிகிறது, அந்த அளவிற்கு அவன் நியாயம் தீர்க்கும் பொழுதெல்லாம் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். எப்படி இவனுக்குள்ளாக இந்த ஞானம்? ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு நேராக தன் இருதயத்தை பத்திரப்படுத்தி இருந்தான். அதை குறித்த காரியங்களை பார்க்கலாம். பாருங்க, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் அவன் மேல் அன்பாயிருந்தார் என்ற வார்த்தையை நாம் அங்கே காண முடிகிறது. அன்பாயிருந்த கர்த்தர் கோபம் கொள்ளுவதற்கு காரணம் கர்த்தரா சாலமோனா? நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம், கர்த்தருக்கு என் மேலே மாத்திரம்தான் கோபமா? அவர் கோபிக்கிறதா இருந்தால் நாம் எந்த இடத்திலே கீழ்ப்படிய மறுக்கிறோம், மறைக்கிறோம், கீழ்ப்படிதலின் அவசியத்தை உணர மறந்து விடுகிறோம் என்பதை சிந்தித்து பார்த்தால், கர்த்தர் சாலமோனிடத்திலே அன்பாயிருந்தார். என்ன பாசமுள்ள நேசமுள்ள உன்னத அன்புள்ள தகப்பன் அவர் தன்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இவன் இருதயம் எங்கே சாருகிறது? விக்கிரக வழிபாட்டிலே சார்ந்து விடுகிறது. கர்த்தர் கற்பித்த கற்பனைகளின்படி நான் கை கொள்ள மாட்டேன் என்று தன் இருதயத்தை பிடிவாதமாக அவன் கர்த்தருக்கு விரோதமாக திருப்புகிறதை பார்க்க முடிகிறது. அன்பாயிருந்த கர்த்தர் இவனை என்ன செய்தார் தெரியுமா? வாசிக்கலாம் பாருங்க, 2 நாளாகமம் 1:1 வாசிக்கலாம். அவனிடத்துல அன்பு மாத்திரம் கர்த்தர் காட்டல,
அவனை எப்படி நடத்துகிறார்? தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அப்ப அவனை பலப்படுத்துறது யாருங்க? அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் கர்த்தரிடத்திலிருந்து வரல, ராஜ்யத்தையே கர்த்தர் பலப்படுத்துகிறார். பக்கத்தில் இருக்கிற அடுத்த ராஜாக்கள் எல்லாம் இவனுடைய கீர்த்தியை கேட்டு பயப்படுகிறார்கள், கப்பம் கட்டுகிறார்கள். அந்த அளவிற்கு சாலமோன் கர்த்தரால் பலப்படுத்தப்படுகிறான். காரணம் கர்த்தருடைய அன்பு. கர்த்தருடைய அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதுனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கிறோம்? ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார், நாமும் ஜீவிக்கிறோம். அதுதானே நிஜம். எத்தனை பேர் கும்பலாக மரித்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேர் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அநேக தேசங்களிலே வேதவசனமாகிய பஞ்சமும் காணப்படுகிறது. வடகொரியா, சோமாலியா போன்ற தேசங்களையெல்லாம் நீங்கள் சற்று பார்ப்பீர்களானால் அங்கே கையில் பைபிளே வச்சிருக்கக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது. வாசித்தா அந்த அரசாங்கம் கொன்றுவிடும், கடுமையான சிறை தண்டனைகளை கொடுக்கும். ஒரு பெண் ஒரு சாதாரண கம்பெனியிலே ஒரு மிகவும் ஆர்டினரி ஜாபிலே அந்த பெண் பணியாற்றி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு பார்சல் வருகிறது. அதிலே அவள் அந்த பார்சலை தூக்கி பார்க்கிறாள். அது மிகவும் கனமாயிருக்கிறது. வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக வருகிறாள். தான் ஏழ்மை நிலைமை, யாரோ ஒருத்தர் எனக்கு ஏதோ ஒன்றை தந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே தன் அறையிலே அவள் அந்த கவரை ஓப்பன் பண்ணும் பொழுது அதில் அரிசி இருக்க பார்க்கிறாள். வடகொரிய மக்களுக்கு அரிசி ஒரு மிகவும் விலையேற பெற்ற ஒரு தானியம். அரிசி அவர்களுக்கு அரிசி சாதம் சாப்பிட்டா அவங்க வசதி உள்ளவர்கள் என்ற கருத்து இன்றளவும் வடகொரிய மக்கள் நடுவிலே நிலவி வருகிறது. அரிசியை பார்த்தவுடனே ரொம்ப சந்தோஷம். அந்த அரிசியே ஏன் இவ்வளவு கனமாக இருக்குமா? இன்னும் கொஞ்சம் அந்த அரிசியை நகட்டி விட்டு பார்க்கிறாள். அதில் ஒரு வேத புத்தகம் இருக்கிறது. அது வேத புத்தகம் என்று கூட அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. காரணம், அந்த ஊரினுடைய சட்டம், யார் கையிலையும் வேதம் இருக்கக்கூடாது, யாரும் இயேசுவை ஏகோவா தேவனை ஆராதிக்கக்கூடாது. அந்த நாட்டின் அதிபர் தான் தெய்வம். அவர் வாழ்க வளர்க என்றுதான் மந்திரங்களை ஓத வேண்டும். மற்ற எந்த தெய்வத்திற்கும் வழிபாடு செய்யக்கூடாது என்பது அந்த தேசத்தின் கட்டளை. இவள் அந்த புத்தகத்தை பார்க்கிறாள். வித்தியாசமான புத்தகமாக இருக்கிறதே. ஏனென்றால் நமக்கெல்லாம் அந்த வேத புத்தகத்தின் முதல் அட்டையிலே பரிசுத்த வேதாகமம் என்று போடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த புத்தகத்திலே அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அந்த கொரிய மொழியிலே அது அச்சிடப்பட்டிருக்கிறது. இவளுக்கு மிகுந்த சந்தோஷம். வாசிக்க ஆரம்பிக்கிறாள். புதிய ஏற்பாடாக அந்த புத்தகம் காணப்படுகிறது. அதிலே கர்த்தர் அவளோடு இடைபடுகிறார். அவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன். அதை வாசிக்க வாசிக்க அவள் இருதயத்தில் இருக்கிற இருள் அகன்று விடுகிறதை எழுத்தின்படியாக அவள் உணர்கிறாள். அந்த தெய்வத்தை நான் வழிபடுவேன் என்று சொல்லி இரவிலே அவள் அறையிலே விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. இதை அவளுடைய பெற்றோரும் உடன் பிறந்தோரும் பார்க்கிறார்கள். என்ன வித்தியாசமாக இருக்கே, முந்தையெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தால் சாப்பிட்டு படுத்துருவா, நம்முடைய அதிபரை வணக்கம் செய்துவிட்டு படுப்பா. எல்லா வீடுகளிலுமே அந்த அதிபருடைய ஃபோட்டோஸ் தான் இருக்குமா. அந்த சகோதரி இப்பொழுது அந்த அறையிலே அதிபருடைய ஃபோட்டோஸுக்கு பதிலாக அந்த வேத புத்தகத்தை இரவு முழுவதும் கண்களில் நீர் வழிய வாசிக்கிறது. அதை தாய் கவனிக்கிறாள். தன் மகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ ஏதோ ஒன்றை வாசிக்கிறாள். அது தவறு என்பது தாய்க்கு தெரிகிறது. ஆனால் மென்மையான புன்சிரிப்புடன் தன் மகளை பார்த்து சொல்லுகிறாள், நீ இப்பொழுது வித்தியாசமாக மாறிவிட்டாய். முந்தையெல்லாம் எனக்கு கீழ்ப்படியவே மாட்ட, நீ இப்பொழுது நான் சொல்லாத காரியத்தை கூட எனக்கு உதவி செய்கிறாய். உன்னிடத்திலே நான் மாறுதலை பார்க்கிறேன். அப்பொழுது இவள் புன்முறுவலுடன் சொல்லுகிறாள், அதற்கு காரணம் இந்த புத்தகம், இந்த வேத புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வருகிறது. இவர் ஜீவனுள்ளவர் என்று நான் அறிந்து அந்த தெய்வத்தை முழுமையாக வழிபட விரும்புகிறேன். நம்முடைய தேசத்தின் சட்டம் உனக்கு தெரியும் அல்லவா? நன்கு தெரியும். ஒரு நாள் இவள்
தன் அறையிலே அமர்ந்திருக்கிறாள். அந்த அறையிலே ஒரு பெண் போலீஸ் வருகிறார்கள். அந்த பெண் போலீஸ் இவளுடைய உறவு சகோதரி முறை, அக்கா தானே, வாங்க வாங்க. ஏனென்றால் அந்த சமயத்திலே இவள் கையிலே அந்த புத்தகம் இல்லை. ஆனால் அந்த அக்கா கடுமையான முகத்தோடு சிடு என்று கேள்வி மேலே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அக்கா வித்தியாசமாக பேசுகிறா, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாளோ? இவள் உளவுத்துறையில் வருகிறாளே, இப்பொழுது இவள் அக்காவாக தெரியவில்லை, ஒரு உளவுத்துறையில் இருந்து வந்த ஒரு பெண்ணாக இந்த சகோதரிக்கு காட்சி தருகிறாள். அவள் விறுவிறுன்னு என்ன செய்கிறாங்க, இந்த பெண் படுத்திருக்கிற அந்த மெத்தையை தூக்கி எறிகிறார்கள். அடியிலே வேத புத்தகம் இருக்கிறது. இது யாரு, இது என்ன, இது எப்படி இங்கே வந்தது, உனக்கு நம்முடைய தேசத்தின் சட்டம் தெரியுமா? கடூரமாக அந்த சகோதரியை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். சற்றும் பதில் எதுவும் சொல்லாமல், நான் இந்த புத்தகத்தை நேசிக்கிறேன், ஐ லவ் திஸ் ஹோலி பைபிள் சொன்ன மாத்திரத்திலே பல்லு உதிரும்படியாக ஒரு அறை விழுகிறது. அவள் நடுங்கி திகைக்கிறாள். இவள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே 3 காவலர்கள் கதவை பலமாக தட்டுகிறார்கள். இப்பொழுது இந்த பெண்ணுக்கு சூழ்நிலை புரிந்து விட்டது. தான் காட்டி கொடுக்கப்பட்டு விட்டோம், தன்னுடைய வாழ்க்கை முடிவு பெறப்போகிறது. அவள் ஆனால் சற்றும் மனம் தளரவில்லை. இயேசுவை நோக்கி அவள் ஜெபிக்கிறாள் மனதிற்குள்ளாக. ஆண்டவரே, நீங்கள் ஜீவனுள்ள தேவன், நான் நம்புகிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த புத்தகத்தை நான் நேசிக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் ஆலோசனை கொடுக்க வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அதை சகித்து கொள்ள எனக்கு பலன் தாரும். உடனடியாக அந்த உளவுத்துறை சகோதரி முதுகிலே தன் காலை வைத்து ஓங்கி ஒரு அடி கொடுக்கிறாங்க. அப்படியே சுருண்டு விழுந்து விடுகிறாள். கண் திறந்து பார்த்த பொழுது இவள் இருட்டு அறையிலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்பதை வெகுநேரம் கழித்துதான் அவள் உணர்கிறாள். ஆனாலும் அவள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறாள், நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், நீர் எனக்கு வேண்டும், என் ஜீவன் போனாலும் நான் உம்முடைய வேதத்தை நேசிப்பதிலிருந்து பின்னிட்டு பார்க்க மாட்டேன். அவள் எந்த அளவிற்கு இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தாளோ அந்த அளவிற்கு அந்த அரசாங்கம் அவளை கடுமையாக தாக்குகிறது. அவளுக்கு ஃபுட்டு இல்லை, வாட்டர் இல்லை. அவள் இப்போ பார்த்தா மிகவும் மெலிந்த தேகத்துடன், மிகவும் ஆடைகள் கிழிந்த நிலையிலே அலங்கோலமாக காட்சி தருகிறாள். தன்னுடைய நிலைமையை அவள் உணர்கிறாள். நாம் ஏதோ ஒன்று மாறிவிட்டோம், நம்முடைய சரீரம் இயல்பான நிலையில் இல்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 7 மாத காலத்திற்கு மேலாக அவளுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை. அவ்வப்பொழுது ஒரு சின்ன அரை கப் அளவிற்கு தண்ணீர் மாத்திரம் அவள் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தண்ணீரை கொடுக்க வரும்பொழுதெல்லாம் அவளிடத்திலே அந்த காவலர்கள் கேட்பார்களாம், நீ இந்த புத்தகத்தை நிராகரித்து விடு, இந்த புத்தகம் நம்முடைய தேசத்திற்குள்ளே உன் கைக்கு எப்படி வந்துச்சு, அதை மட்டும் சொல்லு. அவள் உண்மையை சொல்லுகிறாள். நான் அரிசி கடையில் அரிசி தான் வாங்க போனேன், எனக்கு கொடுக்க ரேஷன் படி அந்த அரிசியை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பேக்கில் இருந்தது. இல்லை, நீ பொய் சொல்லுகிறாய், நான் பொய் சொல்லலை, இந்த புத்தகத்தை நேசிக்கிறேன், இந்த புத்தகத்தை எழுதினவர் உண்மையுள்ளவர், அவர் எனக்கு உண்மையாக இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், நான் உண்மையை தவிர வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அந்த பெண் சொல்ல அந்த காவலர்கள் கடூரமாக அவளை தாக்குகிறார்கள். இந்த புத்தகத்தை நீ நேசிக்கிறாய் என்பதற்காக பொய்களையா பேசுகிறாய்? கடுமை இன்னும் அதிகரித்து விட்டது. இவளை கொன்று விடுங்கள் என்று அந்த தேசத்தின் அதிபர் உத்தரவிடுகிறார். அப்பொழுது கடைசியாக ஒரு தருணம் உனக்கு கொடுக்கிறேன். அநேக உயர் அதிகாரிகள் ஒரு அறையிலே சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த பெண்மணி அங்கே கொண்டு வரப்படுகிறாள். இவளுடைய நிலையை அந்த அதிகாரி கேட்கிறார், நீ இதுக்கு முன்னால் எவ்வளோ அழகாக இருந்த, இப்போ நீ எப்படி இருக்கிற, உனக்கு கண்ணாடி கொண்டு வந்து காட்டட்டுமா? எனக்கு தேவையில்லை, என் புறம்பான மனிதன் அழிந்தாலும் என் உள்ளம் கர்த்தரிடத்திலே கொண்டிருக்கிற அன்பிலே ஜோஸ்தி ஆகிவிட்டது. சொன்ன மாத்திரத்தில் பலார் என்று அறை, இந்த புத்தகத்தை மறுதலித்து விடு,
இது நம்முடைய தேசத்திற்குள் இருக்கக்கூடாது. இது வந்த விதத்தை நீ உண்மையாக சொல்ல வேண்டும். உண்மையைத்தான் சொல்லுகிறேன், நீங்கள் தான் நம்ப மறுக்கிறீர்கள். அதிகாரிகளை எதிர்த்தா பேசுகிறாய். மறுபடியும் அங்கே கொடூரமான அடிகள், பலமான தாக்குதல்கள். அவள் சுருண்டு விழுந்து விடுகிறாள். அவளுக்கு இப்பொழுது ஒரு மைக்கை அந்த அதிகாரி கொண்டு வந்து தருகிறார். இந்த மைக்கில் நீ சொல்கிறது நம்ம அதிபர், நம்ம தேசம் முழுவதுக்கும் கேட்கும். இங்கே இருந்து நீ சொல்கிறத நம்ம தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் கேட்பாங்க. நீ என்ன சொல்லணும் தெரியுமா? அவள் அமைதியை காக்கிறாள். நான் சொல்ல மாட்டேன். நான் நேசிக்கிறவரை எப்படி நான் மறுதலிப்பேன்? முடியவே முடியாது. அவள் நெஞ்சிலே ஒரு பெண்மணி தன்னுடைய காலை பதிக்கிறார்கள். அவளுக்கு அந்த எலும்பெல்லாம் நொறுங்கி விட்டது போன்ற நிலைமை. அநேக நாட்களாக சாப்பிடவில்லை. அவள் சரீரம் மிகுந்த பலவீனத்தோடு இருக்கிறது. நான் மறுதலித்து விடுவதா? இயேசுவே எனக்கு உதவுங்க, எனக்கு தாங்க முடியலை, வலி தாங்க முடியலை. கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. எனக்கு அடி வாங்க பலன் இல்லை, எலும்பெல்லாம் வலிக்குது, என் உடம்புல ரத்தம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்ன செய்வது ஆண்டவரே? இவள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த மைக்கை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இவள் சத்தமாக சொல்லுகிறாள், ஐ லவ் திஸ் ஹோலி பைபிள். சொன்ன மாத்திரத்திலே அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அங்கே சில நாட்கள் கழித்து அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், அங்கே ஒரு வீடியோகிராஃபர் இருந்திருக்கிறார். அவர் மறைமுகமாக இந்த புத்தகத்தை வாசித்து நேசித்து கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவர். அவர் எப்படியாவது இந்த பெண்ணை காப்பாற்றி விட வேண்டும், ஏனென்றால் இவளுக்கு கிடைக்கிற தண்டனை தான் எனக்கும் உண்டு என்பதை அந்த வீடியோகிராஃபர் அறிந்து இவளை அப்படியே எடுத்து தென்கொரிய பகுதிக்கு கொண்டு வந்து விடுகிறார். தென்கொரிய பகுதியிலே இயேசு சொல்லுகிறார், என்னை குறித்த சாட்சியை தேசம் முழுவதற்கும் சொல். இன்றும் ஜீவனுள்ள ஒரு நிருபமாக அந்த சகோதரி வாழ்ந்து வருகிறார்கள். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நம்ம கைகளில் எவ்வளவு அழகாக விடுதலையோடு வேதத்தை வைத்திருக்கிறோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அநேக ஜனங்கள் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேசிக்கிறதுக்கு கூட மறுக்கப்பட்ட நிலைமை. நம்ம எப்படி இந்த வேதத்தை நேசிக்கிறோம், வாசிக்கிறோம்? கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ராஜ்யத்தை சாலமோனுக்கு பலப்படுத்தினவர். அடுத்து சொல்றார் பாருங்க, அவனுடைய தேவனாகிய கர்த்தர். என்ன அழகு பாருங்க! சாலமோனின் தேவன் என்று தம்மை குறித்து சொல்லுவதற்கு கர்த்தர் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதிலே முன்னுரிமை கொடுக்கிறோமோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாக கனம் பண்ணுவார். அந்த வேத புத்தகத்தை நேசிக்கிறேன் என்று மறுக்காமல் மறைக்காமல் பகிரங்கமாக அறிக்கையிட்ட அந்த பெண்மணியை கர்த்தர் காப்பாற்ற தவறவில்லையே. அதே தேவன்தான் சாலமோனைக்கும் சொல்லுகிறார், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து 2 நாளாகம 1:1 அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்குனார்னா அது சப்ஜெக்ட் இல்லை. எல்லாரும் தான் பெரியவங்க இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால், கர்த்தர் நம்மிடத்தில் அன்பாய் இருப்பார் என்றால், அவர் நம்மை எப்படி பண்ணுவார்? மிகவும் பெரியவன் ஆக்கினார். கடந்த காலம் நடந்து முடிந்து விட்டது. அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனிடத்தில் அன்பாயிருந்தது மாத்திரமல்ல, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தினது மாத்திரமல்ல, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே கூட இருந்து, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், உன் கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் தானே சொல்லி இருக்கிறார். நாம் எத்தனை வேளைகளிலே கர்த்தரை மறுத்திருக்கிறோம், மறுதலித்திருக்கிறோம். அந்த வேத வசனத்தை அவங்க முன்னாலெல்லாம் சொன்னா அவங்க என்னை மதிக்க மாட்டாங்க. அந்த பெண் அப்படி இல்லையே. அதிகாரிகள் தேசம் முழுவதற்கும் நீ சொல்றது கேட்கும்னா தைரியத்துடன் இந்த புத்தகத்தை நான் நேசிக்கிறேன் என்று அறிக்கையிட்ட மாத்திரத்திலே தானே எப்படியோ ஒரு நபரை கொண்டு கர்த்தர் அந்த பெண்ணை
தென்கொரிய பகுதி. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் எப்படி தென்கொரியாவுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியலை. அவங்களுடைய ஜீவிய சரிதத்தை வாசிக்கும் பொழுது இருதயம் நெகிழ்கிறது. இப்படிப்பட்டவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு அல்லேலூயா என்றுதான் நம்முடைய உள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. சாலமோனை கர்த்தர் மிகவும் பெரியவனாக்கினார். அந்த தேவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தால் கோபம் வராதா என்ன? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு ராஜ்யத்தை பலப்படுத்தியிருக்கேன், உன்கிட்ட அன்பாக இருக்கிறேன், உன்னை மற்றவங்களை விட மிகவும் பெரியவன் ஆக்கி இருக்கிறேன், விக்கிரகங்களை வழிபடாதன்னு சொல்லி 2 தடவை சொல்லி நீ எச்சரிப்புக்கு மதிக்கவில்லையே, கீழ்ப்படியவில்லையே, உன் இருதயத்தை என்னைக்கு விரோதமாக திருப்பி நான் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தருடைய கோபம் அவன் மேல் மூண்டது. சாலமோன் தன் வாழ்க்கையிலே அவன் முடிவை நீங்கள் பார்ப்பீர்களானால் மிகவும் பரிதாபமான முடிவு. இவனுடைய காலத்திலேயே ராஜ்யம் 2ஆக பிரிந்து விடுகிறது. இவன் காலத்திலேயே ஜனங்கள் சமாதானத்தை அனுபவிக்க முடியவில்லை. சாலமோன் என்ற பெயருக்கே சமாதானம் என்றுதான் அர்த்தம். அந்த சமாதானம் இவனுடைய காலத்திலேயே ராஜ்யத்தில் இல்லையே. அது ஒரு பேத்தட்டிக் ரிசல்ட்டு தானே, பரிதாபகரமான முடிவு தானே. சவுல் ராஜாவை குறித்து பார்க்கிறோம், சாலமோன் ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் நம்முடைய சகோதரர்கள். இவர்கள் அந்த கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை தங்கள் வாழ்க்கையிலே அறிந்திருந்தார்களோ உணர்ந்திருந்தார்களோ தெரியவில்லை, கை கொள்ளவில்லை. அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அப்ளை பண்ணவில்லை. அதனால் அவர்களுடைய பின் நாட்களிலே ஏற்பட்ட பரிதாபமான முடிவையும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிற்கு வந்து விடுவோம். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு அருமையான சகோதரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நமக்கு மூத்த சகோதரன். அவர் நமக்கு எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்கிற சகோதரன். தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் பின்தொடரும்படியாக மாடலை வைத்துவிட்டு போயிருக்கிற சகோதரன். அவர் எப்படி கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை தன் வாழ்க்கையிலே கடைப்பிடித்தாரா என்பதை வேதாகமத்தின் வாயிலிருந்து நம்ம பார்க்க முடியும். நீங்கள் கெஸ் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சகோதரன், மூத்த சகோதரன், இவரை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. இந்த பதத்தை நம்முடைய இருதயத்திலே தக்க வைத்துக் கொள்ள ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தருவாராக. மரண பரியந்தம் நம்ம கீழ்ப்படுகிறோம். நமக்கு இஷ்டமான நேரங்களிலே கீழ்ப்படுகிறோம். நமக்கு எல்லாம் லாபமாய் காணப்படுகிற தருணங்களிலே கீழ்ப்படுகிறோம். ஆனால் இடர்பாடுகள் வழியாக போகும் பொழுது, உபத்திரவங்களின் ஊடாக போகும் பொழுது நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி காணப்படுகிறது? நிஜமாவே நாம் அந்த கீழ்ப்படிதலின் அவசியத்தை உணர்ந்திருக்கிறோமா? இங்கே இயேசுவை குறித்து பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதுகிறார். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. இந்த கீழ்ப்படிதல் அவருக்கு எதை கொண்டு வருகிறது? தாழ்மை, ஹம்பிள், ஹியூமிலிட்டி, மனத்தாழ்மை. தாழ்மைனா தாழ்மை போல காண்பித்து கொள்வதல்ல, மனதில் இருந்து எழும்புகிற தாழ்மை. அவரை கர்த்தருடைய சத்தத்திற்கு, பிதாவின் சத்தத்திற்கு இவர் எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்தார் அதை நமக்கு தெரிஞ்சாதானே நானும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்தொடருவேன் என்கிற வாஞ்சை நமக்குள்ளாக எழும்பும். வாசிக்கலாம். எபிரெயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரெயர் 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் எப்படி கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொள்ளுகிறார்? எப்படி அந்த கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை? அவர் குமாரன்பா, அவருக்கு தேவையில்லை. அவர் கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியாம போகலாம். அது அல்ல.
அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே எதை கற்றுக்கொள்ளுகிறார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறார். நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடிடும். யார் இந்த கடவுளை கும்பிடுவா? நமக்கு எல்லாம் அப்படியே நிறைவாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அப்படிதான் போதனை கேட்டு வளர்ந்திருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிங்க. என்னை ஏற்றுக்கொள், நீ ஆசீர்வாதமாயி, என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால்தான் ஆசீர்வாதம். என்னை ஏற்றுக்கொண்ட ஆசீர்வாதம்னா எல்லாரும் தான் பாடியில் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை கும்பிடாத ஜனங்களும் செழித்துதானே இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவின் கீழ்ப்படிதலை சற்று நாம் நேரம் கொடுத்து தியானிக்கலாம். இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாராம்? தன்னை கவர்ந்து ஈர்க்கிற சவால்கள் நடுவிலும் கூட பிதாவின் திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறார். அநேக காரியங்கள் அவரை கவருகிறது. நமக்கு கவர்ச்சி தானே, கவர்ச்சியிலே தானே நாம் பின்னிட்டு பார்க்கிறோம். இயேசுவுக்கும் அந்த கவர்ச்சி அந்த நாட்களிலே இருந்திருக்கிறது. ஆனால் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னை கவர்ந்து இழுக்கிற, தனக்கு பகட்டாய் தோன்றுகிற சூழ்நிலைகளை அவர் சவாலாக எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு அவர் கீழ்ப்படுகிறார். வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த இயேசுவை குறித்த காரியங்கள் நமக்கு நன்கு தெரியும். அங்கே ஞானிகள் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அந்த யூத ராஜாவிடம் விசாரிக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து, யூதருக்கு ராஜா பிறந்து விட்டார். ராஜா எங்கே பிறப்பாரு? அரண்மனையில் தானே பிறப்பார். அதனால தான் அவங்க அரண்மனைக்கு வந்தாங்க. ஆனால் ராஜாதி ராஜாவாகிய இயேசு அரண்மனையிலே பகட்டாக பிறக்கிறதற்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. அவருக்கு அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு கூட இடம் இல்லை. யோசேப்பு ஒவ்வொரு சத்திரத்திலே போய் கேட்கிறார், இடம் கொடுப்பீங்களா, இடம் கொடுப்பீங்களா? எங்கேயுமே இடம் இல்லை. ஏனென்றால் பண்டிகையின் நிமித்தம் எல்லாம் அங்கு நிரம்பி வழிகிறார்கள். அங்கே இந்த அம்மாவுக்கு எங்கே பிரசவம் வருது? பிள்ளையை எங்கே கொண்டு போய் கடத்தி இருக்கிறாங்க? மாடு சாப்பிட்ற வைக்கோல் வைக்கிற பெட்டியிலே பிள்ளையை கடத்தி இருக்கிறார்கள். தனக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய யூதருக்கு ராஜா தானே, அவர் பிதாவிடம் கேட்டிருக்கலாம் தானே, நான் ராஜா, நான் அரண்மனையில் தான் பிறப்பேன் பிதாவே. இல்லைப்பா, என்னுடைய திட்டம் உனக்கு தலை சாய்க்கிறதுக்கே இந்த பூமியில் இடம் கிடையாதுப்பா. நீயே ஒரு காலத்தில் சொல்ல போகிற, நீ எங்கே போய் அரண்மனையில் பிறக்க போகிற? அரண்மனையில் பிறந்தேன்னா ராஜா தனக்கு எதிராளி வந்துட்டான்னு சொல்லி உன்னை போட்டு தள்ளிடுவோம். நீ ஏழ்மையை தெரிந்து கொள். இயேசு கீழ்ப்படுகிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? பகட்டுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நான் பகட்டுக்கு எதிராளி அல்ல. நாம் இயேசுவை போல கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நம்முடைய கண்ணை கவர்ந்து இழுக்கிற காரியங்களுக்கு நாம் தவிர்த்து நம்மை கர்த்தருடைய திட்டத்திற்கு இயேசுவை போல கீழ்ப்படிவது கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படியாக இருக்கிறது? அடுத்ததாக கானாவூர் கல்யாணத்திலே அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். சரித்திரம் சொல்லுகிறது, அவருடைய தாய் வழி உறவு முறைதான் அந்த மணமகன் வீட்டார் என்று. அந்த மணமகன் வீட்டாரிடத்திலே திராட்சை ரசம் குறைவுபடுகிறதை தன்னுடைய தாய் மரியாள் கவனிக்கிறாங்க. உடனே இயேசுக்கிட்ட வர்றாங்க, அப்பா உங்களுக்கு ரசம் இல்லைப்பா, குறைஞ்சிருச்சு. ஏன்னா சமுதாயத்திலே மிகவும் கேவலமாக போய்விடும். என்னப்பா கல்யாணம் நடத்தின, திராட்சை ரசம் இல்லையே? அப்படி யாரும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்கப்பா, பார்த்து வா. அதனால தான் கர்த்தர் அந்த இடத்துல தன்னுடைய தாயை ஸ்திரீயே என்கிறார். எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை வரல, நான் செய்வேன். உடனே அங்கே மரியாள் அம்மா கோபித்து கொள்ளவில்லை. அந்த இடத்துல நம்ம இருந்தால் என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் புல்ல, என்னை பப்ளிக்காக இன்சல்ட் பண்ணுது சொல்லுறோம் தானே, என்னை அவமானப்படுத்துது. இதை பிள்ளையா பெற்றதுக்கு சும்மா இருந்திருக்கலாம். மரியாள் அந்த வார்த்தையை சொல்லலை. அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். போங்கப்பா, வேலைக்காரவங்களை பார்த்து சொல்கிறான், போங்க,
அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. என்ன அருமையான வார்த்தை! இன்னைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? அப்படியா சொல்லிச்சு, நான் அந்த வாரேன், நான் கேட்குறேன். நம்ம லட்சணம் அப்படி இருக்கு. ஆனால் மரியாள் கீழ்ப்படிதல், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுப்பா. நான் போய் கேட்டதுக்கு அம்மான்னு கூட என்னை ரெஸ்பாண்ட் பண்ணலை. என் டைம் வரும், நான் பார்த்துக்கிடுவேன், உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தன்னுடைய மன குமுறலை அங்கே கொட்டவில்லை. பதிலாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய. வேலைக்காரங்க கிட்ட இயேசு சொல்கிறாரு, போங்கப்பா, வாசலில் கற்சாடி இருக்குல்ல, தண்ணியை நிரப்புங்க. கேள்வி கேட்கவில்லை. வேலைக்காரவங்களும் கேட்கல. இன்னையா கால் கழுவுற தண்ணி ஊற்றுற பாத்திரத்தில் போய் தண்ணியை நிரப்பு. உனக்கு தான் புரியுதா? யோசிக்கிறீரா? மண்டா? நம்மளாக இருந்தால் லிஸ்ட்டு போட்டிருப்போம். நான் கேட்குறது உனக்கு புரியுதா கேட்போம், விளங்குதா? வேலைக்காரங்க கூட கேட்கல. அங்கே கர்த்தர் போ சர்வ் பண்ணுன்ட்டார். தண்ணிப்பா, தண்ணி எப்படிப்பா சர்வ் பண்ண முடியும்? கேட்கவில்லை. அதுதான் கீழ்ப்படிதலின் அத்தியாவசிய நிலைமை. இதே இயேசு லூக்கா 2:51 வாசித்து பாருங்க. தன் நாசரேத்தூரிலே போய் சேர்ந்து அங்கே தன் பெற்றோருக்கு என்ன செய்கிறார்? சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கீழ்ப்படுகிறார். அது சின்ன பிள்ளை, அது விவரம் இல்லாமல் கீழ்ப்படியும். டீனேஜ் வருகிறது, அப்பொழுதும் அவர் பிதாவுக்குத்தான் முன்னுரிமை. அதே நேரம் உலகத்தில் இருக்கிற தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய சகோதரர்களை நேசிக்கிறதற்கோ கீழ்ப்படுகிறதற்கோ அவர் சற்றும் பின்னடையவில்லை. வாலிப பருவத்திலே இருந்த பொழுதிலும் ஒரு இடத்துல கேட்குறாங்க, டேக்ஸ் கலெக்டர் கேட்குறாரு. எனக்கு வேதத்திலிருந்து சொல்ல நேரம் இல்லை, நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்துக்கங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கே சகோதரர்கள் கூடார பண்டிகை டைமு. அப்போ சகோதரர்கள் பாப்புலரா இருக்கிறத விட்டுவிட்டு இன்னும் வீட்டுக்குள்ளே குந்திக்கிட்டு இருக்கிற, அவன் பிரபலமா இருக்க என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு பிதா எவ்வளவு பவர் கொடுத்துருக்கிறாரு. போய் யூதேயா முழுவதும் இங்கே கலிலேயாவுக்குள்ளே இருக்கிறையே. இயேசு மௌனம் காட்கிறார். நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? அண்ணன் தம்பிகள் சொல்கிறத கேட்போம், கரெக்டாக சொல்கிறாங்க. பாப்புலாரிட்டிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பதிலாக பிதா தன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நம்மளா இருந்தால் வாங்க வாங்க எல்லாம் என்னப்பா மொபைல் வச்சிருக்கிற, ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி எடு. நாம் அப்படி தான் நம்மை பிரபலப்படுத்திக்கொள்வோம். இல்லைன்னா கூட அதை மேன்மையாக காண்பித்து கொள்ள தவறுவதில்லை. ஆனால் இயேசு எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறார்? சைல்டு பருவத்திலும் அவர் கீழ்ப்படுகிறார், டீனேஜ் பருவத்திலும் அவர் கீழ்ப்படுகிறார். இன்னும் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை நீங்கள் வேகமாக உங்களுக்கு தெரிந்த பகுதி அதை வாசித்து பாருங்க. அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுகிறார். அதை ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, he stooped himself. கௌரவ குறைச்சலாக நடந்து கொண்டாராம். நான் யாரு? தேவகுமாரன். இவங்கெல்லாம் யாரு? படிக்காததுங்க, மீன் பிடிக்கதான் லாய்க்கு. மீனவர்கிட்ட என்ன வாசனை வரும்? பெர்ஃப்யூம் வாடையா வரும். மாற்றம் எடுத்தவர்கள். அப்படி ஒருவேளை இயேசு சொன்னாலும் அது மிகை அல்லவே. ஆனால் இயேசு வாயில ஒரு இடத்துல கூட அப்படி வரலை. அவர் பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அவர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறார். அந்த பருவம் வாலிப பருவங்க. வாலிப பருவத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு கட்டப்பையை கொடுத்து பாருங்க. கட்டப்பையை கொடுக்குறேன் அப்படின்னுங்க. அதெல்லாம் ஜென்டலாக இருக்க வேண்டாமா? அப்படி டீசெண்டாக இருக்க வேண்டாமா? இயேசு தன்னுடைய வாலிப பருவத்திலே படிப்பறிவில்லாத, நாற்றம் எடுக்கிற, சற்றும் நாகரிகம் இல்லாத சீடர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறார் என்றார். பிதா என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம்தான் எனக்கு முக்கியம், அந்த தீர்மானம்தான் எனக்கு முக்கியம். கழுவிட்டு என்ன பண்ணுறாரு? தன்னுடைய தவளை வச்சே துடைக்கிறார். அது இன்னும் உச்சக்கட்டம்.
நீங்கள் அதை வாசித்து தியானித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடனே இடைப்படுவார். யாருங்க இன்னைக்கு அப்படி செய்வாங்க? ஒரு போதகர் கூட்டம் நடைபெறுகிறது. சீனியர் பாஸ்டர் என்று சொல்லுகிற அந்த வயதில் முதிர்ந்த போதகர் அத்தனை போதகர்களுடைய கால்களை, போதகர்களுடைய துணைவியாரின் கால்களை கழுவுகிறார். அடுத்து பக்கத்திலே பெண்களுக்கு அந்த போதகருடைய மனைவி போதகர்களுக்கு அவரே என்ன பண்ணுகிறார், ஒரு டவலை வைத்து துடைக்கிறார். அந்த இடமே ஒரே அழுகுரலாக இருக்கிறது. ஐயா, நீங்கள் என் காலை தொடலாமா ஐயா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஐயா, ஐயா அம்மா எங்கள் காலை துடைக்கிறாங்க ஐயா. அந்த இடத்திலே மிகவும் ஒரு அழுகுரல். அப்படியே கர்த்தருடைய அபிஷேகம் அங்கே ஊற்றப்பட்டதை எழுத்தின்படியாகவே பார்க்க முடிந்தது. ஒரு மனிதன் நம்ம காலை தொடச்சா தண்ணி கொண்டு கழுவினாலே நம்முடைய உள்ளம் நெகிழுகிறதே. கர்த்தர் எத்தனை பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். அவர் சொல்கிறாரு, நான் இப்போ செஞ்சேன்ல, உங்களுக்கு மாதிரியை வைத்து நான் எதை செஞ்சேனோ அதையே நீங்களும் செய்யுங்கள். என்னை போதகர் என்று, குரு என்று நீங்கள் அழைக்கிறது உண்மை. நான் உங்களுக்கு மாதிரியை வைத்திருக்கிறேன். வாலிப பருவத்திலும் இயேசு கீழ்ப்படிதலின் அத்தியாவசியத்தை முற்றுமாக உணர்ந்திருக்கிறார். இன்னொரு இடத்துல அங்கே வரி வசூல் பண்ணுகிறவர்கள் இயேசு கிட்ட வர்றாங்க. என்னையா வரி கட்டணும்னு உனக்கு தெரியாது? அதட்டுகிறார்கள். அந்த இடத்துல இயேசு கௌரவ குறைக்க அழகாக he stooped himself, கௌரவ குறைச்சலாக அவர் நடந்து கொள்ளுகிறார். ஆமாம், வரிதானே கேட்குறான். உடனே சொல்கிறாரு, அவர்களுக்கு நாம் இடரலாயிராதபடி. நம்முடைய கீழ்ப்படியாமை மற்றவர்களுக்கு இடரலை ஏற்படுத்திவிடும். எவ்வளவு அலர்ட்டாக இயேசு தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். சவுல் ராஜா, சாலமோன் ராஜா, இயேசு ராஜாதி ராஜா. 3 ராஜாக்களிலே ராஜாதி ராஜாவாய் இருந்தும் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகள். எப்படிங்க பாடு? அப்போல்லாம் உள்ளம் வலித்திருக்கும்ல. தம்பி என்னை பேசுகிறான், என்னை அவமதிக்கிறான், பிரபலமாக இருக்கணும்னு நினைக்கிறான். நான் பிரபலமாக இருக்கிறதுக்கு ஐயா வந்தேன், மனுக்குலத்தை மீட்கும்படியாக ஈன கோலமானேன். நான் யாராலும் விரும்பத்தக்க ரூபம் எனக்கு கிடையாது. யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்க. நான் தனிமையாக தான் இருக்கிறேன். நான் ஜெபிக்க போகும்போது கூட சீஷர்களை கூப்பிட்டு தான் போகிறேன். அங்கே அவங்க தூங்கி போடுறாங்க. நான் தனியாக தான் ஜெபிக்கிறேன். அதுதாங்க இயேசுவினுடைய ஒரிஜினாலிட்டி. ஆனால் இயேசு கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நான் மட்டும் தனியாக இருக்கேன், நான் எப்படி போகிறது? நம்ம கீழ்ப்படிதல் அங்கேயே தரம் குறைந்து விடும். அங்கே சொல்கிறாரு பேதுருக்கிட்ட, எனக்கும் உனக்கும் சேர்த்து வரிக்கட்டு. என்ன அழகு! அவர் குமாரனாக இருந்தோம் பார். நான் படைத்த மனிதன் என்கிட்ட வரி கேட்குறான். வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரர்டா, யார்கிட்டடா பேசுகிற? அப்படியெல்லாம் சொல்லலைங்க. நம்மளாக இருந்தால் ஒரு அடுக்கி ஒரு லாங் பட்டியல் கொண்டாந்துரும். நான் யார் தெரியுமா? நீ யார்கிட்ட பேசுகிற தெரியுமா? யோசித்து தான் பேசுகிறியா? வரி கட்டணும்னு கேட்குறியா? அடிச்சு விடுவோம். இயேசு அதையே சொல்லலைங்க. அவர்களுக்கு நாம் இடரலாக இருக்கக்கூடாது. போ, தூண்டில போடு, ஒரு மீன் வரும், வெள்ளி பணத்தை பார்ப்ப, உனக்கும் எனக்கும் சேர்த்து வரி கட்டிரு. தன்னுடைய சீடர்களுக்கும் அவர் அங்கே உணவளிப்பது மாத்திரமல்ல, வரி கட்டுறதுல கூட தன்னுடைய சீடர்களை என்ன அழகாக நேசிக்கிறார். கீழ்ப்படிதலின் அவசியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருப்போம் என்றால் தாழ்மை மாத்திரம் அல்லங்க, சக மனிதர்களை நேசிக்கிற சாயலும் நம்மிடத்திலே மிளிரும். நம்மிடத்தில் அப்படியே சுடர் விட்டு பிரகாசிக்கும். ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்மளால் நேசிக்க முடியவில்லை என்றால் நான் யார் தெரியுமா? இயேசு நான் யார் தெரியுமான்ற சிந்தனைக்கே அவர் இடம் கொடுக்கலை. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே அவர் எதை கற்றுக்கொள்ளுகிறார்? கீழ்ப்படிதலை. அவர் தனிப்பட்ட பப்ளிக்காக தம்மை காமிச்சுக்கிட்டாரு. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது சேட்டை பண்ணுவார். வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்றைக்கி மனிதர்கள் வேண்டுமானால் அப்படி இருப்பாங்க, பப்ளிக்காக பேசுவாங்க ஆபுன்னு. ஆனால் சீக்ரெட்டில் போய் பார்த்தா அவங்க உருவம் வேறு உருவமாக இருக்கும்.
ஐயோ இவங்களை நான் என்னமா நினைச்சேன், இப்படி இருக்காங்களே. இயேசுவை குறித்து எந்த இடத்திலும் நாம் அப்படி நிதானிக்கவே முடியாது. தம்பிமாரு சொல்றாங்க, பிரபலமா இருக்க தெரியலையா உனக்கு? அமைதியை காக்கிறார். பிதாவின் திட்டம், பிதாவின் திட்டம். அது கெத்செமனே தோட்டம் வரைக்கும் அந்த கீழ்ப்படிதல் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஒருத்தன் கன்னத்தில் அறையிறான், யாருடா அரைஞ்சா சொல்லுடா, அதிகாரத்தோடு கேட்கிறான். தன்னுடைய ஹையர் ரேங்க்ஸுக்கும் தன்னுடைய அந்த அதிபர்களுக்கும் அவர் அமைதியாக உத்தரவு கொடுக்கிறார். வேலைக்காரை அறையும் பொழுது மௌனம் காக்கிறார். அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருந்திருப்போம்? ஒரு சவுல் அந்த இடத்துல விட்டிருந்தா, சாலமோனை அந்த இடத்துல நிறுத்தி இருந்தா, அவர்களுடைய அணுகுமுறை எப்படியாக இருந்திருக்கும்? ஆனால் இயேசு அவர்களிடத்திலே முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். அவர் எத்தனையாக அந்த கீழ்ப்படிதலின் அவசியத்தை தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அணுவாக அங்கம் அங்கமாக அந்த கீழ்ப்படிதலின் அவசியத்தை உணர்ந்தவராய் வாழ்ந்து வருகிறார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்துகிறார், தம்மை தாமே தாழ்த்துகிறார். He stooped himself. தாமே தாழ்த்துறது உள்ளிருந்து வரணுங்க, வெளியே வராது. வெளியே காமிக்கிறதெல்லாம் ஆக்டிங்காக தான் இருக்கும், ஆனால் உள்ளிருந்து வர்றது தான். ஆனால் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ப்ரைவேட்லேயும் அவர் பப்ளிக்லேயும். நீங்கள் மார்க் 1:35 வாசித்து பாருங்கள். அவர் எழுந்து அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து, அவர் குமாரங்க, அவர் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும் தான் சிலுவை மரணத்திலே மரிக்கப் போகிறோம். சிலுவை மரணம் என்பது யூதர்களுடைய கணக்குப்படி சாபமான ஒன்று. மனுஷனுக்கு எந்த மரணமும் வந்துடலாம், வியாதிப்பட்டு கூட செத்துடலாம். சிலுவையில் மட்டும் நம்ம சாகப்படாது. அது ஒவ்வொரு யூதனுடைய ஜெபமாயிருக்கும். ஆனால் பிதா சொல்றாரு, நீ சிலுவையிலே மரிக்க வேண்டும். பிதாவே, என்னை குறித்து உம்முடைய புத்தகத்திலே எழுதி இருக்கிறது, அதை நிறைவேற்றவே நான் வந்தேன். இயேசுவின் கீழ்ப்படிதல் எத்தனை! நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? நம்மளை யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, உடனே எதிர் அடிக்கிறோம். அவங்க யார் என்னை பேசுறதுக்கு? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இயேசு எங்கேயாவது அந்த கேள்வியை கேட்டாரா? நீ யார்கிட்ட பேசுகிற, யாரை அறையிற தெரியுமா? ஒன்றுமே கேட்கல. மறுதலித்த பேதுருவை கூட கனிவாய் பார்க்கிறார். பேதுரு அப்படியே பார்க்கும் பொழுது தான் அவருக்கு ஞாபகமே வருது. ஆடாடா, குருநாதர் சொன்னாரே 3 தடவை மறுதலிச்சிருவன்னு, இப்போதான் ஞாபகம் கிளிக் ஆகுது. இயேசுவின் பார்வையிலேயே ஒரு பெரிய உபதேசம் இருக்கும் என்றால், கர்த்தர் வாழ்க்கையிலே பிதா திட்டம், பிதா என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டம்தான் எனக்கு முக்கியம் என்பதை பிதாவுக்கும் கீழ்ப்படுகிறார், தன்னுடைய அரசியல் அதிகாரிகளுக்கும் அவர் கீழ்ப்படுகிறார். அங்கே கெத்செமனே தோட்டத்திலே காவலர்கள் அவரை பிடிக்க வருகிறார்கள். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவுக்கு தெரியும் தானே, ஏன் அவருக்கு தெரியாதா? ஆனால் கேட்குறார். அங்கே தான் இயேசுவினுடைய அந்த நகைச்சுவையான சுபாவம் தென்படுகிறது. யாரை தேடுறீங்க? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடு. நான் தான் என்று அவர் சொன்ன மாத்திரத்திலே காவலர்கள் பின்னிட்டு விழுந்தார்களே தவிர இயேசு விழவில்லை. அப்போ இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் அவருக்குள்ளாக பலத்த சத்துவ வல்லமையை அவருக்கு தருகிறது என்றுதான் மனுஷகுமாரனாகிய இயேசு கீழ்ப்படிதலின் அவசியத்தை உணர்ந்ததுனால தான் அவர் சொன்ன மாத்திரத்தில் காவலர்கள் பின்னிட்டு விழுந்தார். அவர் சொல்றாரு, நான் எழுதியிருக்கிறபடி நான் மரிக்க வேண்டும். நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா கர்த்தர் அநேக லேகியோன்களை அனுப்புவார். ஒரே தூதன் ஒரே ராத்திரியில் 1,85,000 பேரை சங்கரிக்க முடியும் என்றால் லேகியோன்னா எத்தனை பேர் கணக்கு பண்ணிக்கங்க. ஆனால் அது என் நோக்கம் அல்ல. நான் இப்படியாக அந்த சாபமான மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன், லா சொல்லுது, நியாயப்பிரமாணம் சொல்லுது, அதை அவர் எழுதி இருக்கிறபடி உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார். அவரே சாபமாக மாறிட்டாருங்க.
நம்மை சாபத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அவரே சாபமானார் என்றால் கீழ்ப்படிதலின் அவசியத்தை அவர் நன்கு உணர்ந்ததினால்தானே. நான் உன்னைய அரெஸ்ட் பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அங்கே அரசாங்க அதிகாரி கேள்வி கணைகளை தொடுக்கிறார். நீ யாருப்பா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிளுகிழுப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறையே. உன்னை நினைச்சா உன் கூட பழகணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்குதே. நீ யார்? நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், இதுவிட வேற தூஷணை என்ன வேணும்? பரிசேயர்கள் அலறுகிறார். சிலுவையில் அறையும், சிலுவைக்கு தான் இவன் பாத்திரவான். அங்கே பிலாத்து கேட்குறான். பிலாத்து மனைவி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஐயோ, அந்த மனிதனை நான் நீதிமானாக பார்க்கிறேன், கேடு ஒன்றும் செய்யும்படியாக தீர்ப்பளித்து விடாதே. முடியலம்மா, முடியலை. நானும் ட்ரை பண்ணேன், முடியவில்லை. கையை கழுவிட்டேன், எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சது. அரசியல் அதிகாரிகளுக்கும் இயேசு கீழ்ப்படிய தவறவில்லை. ஒரு இடத்துல சொல்கிறாரு, உன்னை ஏரோது கொலை செய்ய வகை தேடுகிறான், நீ போய் ஓடி ஒளிஞ்சுக்கோ. அப்போ சொல்லுகிறார், பிதாவின் திட்டம் நான் நிறைவேற்றுவதற்குத்தான் வந்தேன். இன்றைக்கும் நாளைக்கும் நான் அற்புதங்களை செய்து 3ஆம் நாளில் நான் செத்து போவேன் சொல்லலை, நிறைவடைவேன். நான் சொன்னதாக அந்த நரிக்கு போய் சொல்லுங்க. ஏன் இப்போ அதே ஏரோது, அதே பிலாத்து நரியாக தென்படவில்லையா? தேவ திட்டம் கீழ்ப்படிதல் அந்த அவசியத்தை இயேசு நன்கு உணர்ந்திருந்தார். அமைதியாக தன்னை அந்த மரணம், சாபமான அந்த மரணத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். தாழ்மை, கீழ்ப்படிதல், மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்திருந்த அன்பு, இதெல்லாம் சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் சவுல் ராஜாவினுடைய கீழ்ப்படியாமை எங்கே? சாலமோன் ராஜா கர்த்தரே மேன்மைப்படுத்துகிறார், பெரியவனாக்கினார் மிகவும். அப்போ அதுக்கு லிமிட்டே இல்லை, அந்த அளவுக்கு அவனை பெரியவனாக்கினார். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு அவன் எப்படி கீழ்ப்படுகிறான்? முடியவில்லை. விக்கிரகம்தான் எனக்கு பெரிது. ஆனால் ராஜாதி ராஜா, தேவ திட்டம் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் கர்த்தருடைய சித்தத்திற்கு மாத்திரம்தான் தன்னை முழுவதுமாக கொடுக்கிறார். கெத்செமனேயிலும் அவர் மிகுந்த வியாகுலத்தோடே ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறாரு? நான் இந்த மனுஷன் கையில் அடி வாங்கணுமா? பயமாக இருக்குது, நினைச்சாலே இருதயமெல்லாம் நடுங்குது, பயம். என்ன சொல்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா உமக்கு முடியும், ஆனாலும் உங்க சித்தம்தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னைக்காவது அப்படி ஜெபித்து இருக்கிறோமா? திருமணத்தை குறித்த காரியங்களிலே, வேலை வாய்ப்பிற்கான காரியங்களிலே, மேற்கொண்டு படிப்பதற்கான காரியங்களிலே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கான காரியங்களிலே நாம் தேவ திட்டத்தை கேட்டு இருக்கிறோமா? இது நல்லா இருக்கு, லோத்து மாதிரி பசுமையாக இருக்கு, ஏதேன் தோட்டத்தை போல இருக்கு. ஏதேன் தோட்டம் போல பசுமையை தெரிந்து கொண்ட லோத்தின் முடிவும் நமக்கு தெரியும் தானே. இயேசு தம்மை முற்றிலுமாக பிதாவின் சித்தம், பிதாவே யோவான் 8:29 வாசிக்கலாம். பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட என்னை அனுப்பினவர் என் பிதா என் கூடவே இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன். அதுதாங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பவாவது, அது நம்ம எப்பவாவது செய்வேன், அதை வச்சே 10 வருஷம் ஓட்டுவேன், அதெல்லாம் நம்ம. ஆனால் பிதா என்ன சொல்றாரோ எப்பொழுதும் செய்கிறபடியா செய்வேன் இல்லைங்க, இனிமே செய்யலான்னு யோசித்திருக்கிறேன், அர்ப்பணித்திருக்கிறேன், இனிமே செய்வேன் இல்லைங்க, செய்து கொண்டு இருக்கிறேன். கீழ்ப்படிதலின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை இயேசு தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அப்படியே காண்பிக்கிறார். பெர்த்திலிருந்து நான் தேவகுமாரன், நான் போய் ஒரு மாடு வைக்கோல் சாப்பிட்ற தொட்டியில் போய் நான் படுக்க முடியுமா? என்ன பிதாவே? கேட்கவே இல்லை.
என்னப்பா வரி கட்டலையா? ஆமாப்பா வரி கட்டிடுறோம்ப்பா, அதெல்லாம் கட்டிடுறோம். போப்பா பேதுரு, போய் உனக்கும் எனக்கும் சேர்த்து வரி கட்டிடு. நம்ம ஏன் கட்டணும்? நாம கட்டக்கூடாது. பேதுரு முந்துகிறார், அவர்களுக்கு நாம் இடரலாயிராதபடி. ஞானஸ்நானம், அதிலும் இயேசு சொல்லுகிறார், அவருடைய ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? நான் தான் அந்த சட்டத்தையே கொடுத்தவர், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். இல்லைங்க, ஒவ்வொரு காரியத்திலும் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, நான் எப்படி உமக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பது? நான் அல்லவா உம்மிடத்தில் பெற வேண்டும். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ரெவலேஷன் நாலேஜ். அப்படியா சொன்னார் இயேசு? இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது உனக்கும் எனக்கும் ஏற்றது. அப்போ கீழ்ப்படிதலின் அவசியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி என்பதை ஆவியானவர் இயேசுவின் வாழ்க்கை மூலமாக நமக்கு வேதத்திலே ஆங்காங்கே தெளித்து வைத்திருக்கிறார். நம்ம தான் தெளிவில்லாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு எப்படியெல்லாம் கீழ்ப்படிய எனக்கு கற்றுக்கொடுங்க. கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல என் செவியை கவனிக்க செய்கிறவர். அங்கே ஏசாயா 50 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தர் செவியை திறந்து விட்டாரு. இவர் சொல்றாரு, நான் எதிர்க்கவில்லை, பின்வாங்கவும் இல்லை. நம்மளா இருந்தால் சொல்லுவோம், இன்னொரு தடவை ஜபித்து தேவ சித்தம் இதுவான்னு. இவர் ஏதாவது தீர்க்க தரிசனம் தப்பு தப்பாக சொல்லுவார். அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் கரெக்டாக சொல்லுவார், அவர்கிட்ட போய் கேட்போம். இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறாருங்க, எப்பவும் ஜப நிலையிலே இருப்பார், அவர்கிட்ட போய் கேட்போம். இல்லை, என்னை பிதா தனியே இருக்க விடவில்லை, என் செவியை திறக்கிறார், நான் எதிர்க்கவில்லை, பின்வாங்கவும் இல்லை. பின்வாங்கிறதுனா கொஞ்ச நாளைக்கு கீழ்ப்படுகிறது, அப்புறம் முடியலை, கிவ் அப் பண்ணுகிறது. பின்வாங்குகிற அனுபவம் இயேசுவின் வாழ்க்கையில் எங்கும் பார்க்க முடியவில்லை. இயேசு பிதாவுக்கு எங்கேயுமே எதிர்த்து நின்றதாக ஒரு இடத்தையாவது நீங்கள் காண்பீங்க, பார்க்கலாம். நீங்கள் வேதாகம பண்டிதர் தானே. இந்த இடத்துல இயேசு கீழ்ப்படியலை தெரியுமா? பிதாவை எதிர்த்தார் தெரியுமா? ஒரு அணுவளவாகிலும் பிதாவுக்கு கீழ்ப்படிவதையே தன் வாழ்க்கையாக கொண்டிருந்தாரே தவிர எதிர்க்கவில்லை, பின்வாங்கவும் இல்லை. அத்தனை காரியங்களிலும் ராஜாதி ராஜாவுக்கு அந்த கீழ்ப்படிதலின் அவசியம் இருந்ததுனால தான் ரோமர் 5:19 சொல்லுகிறது, அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாரும் என்னாகிறார்கள்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதல் மனுக்குலத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதிமான்களாக பார்க்கிறார். இப்பொழுது கிருபாசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே இயேசுவினுடைய கீழ்ப்படிதல், இயேசுவினுடைய அர்ப்பணிப்பு, இயேசுவினுடைய இரத்தம் அங்கே பிதா பார்க்கிறார். உங்களையும் என்னையும் நீதிமான்கள் என்று அனௌன்ஸ் பண்ணிவிடுகிறார். நம்ம செய்த கிரியையின் நிமித்தம் அல்ல. நம்ம ஆண்டவருக்காக எதை இழந்திருக்கிறோம்? என்ன அடி வாங்கியிருக்கிறோம்? சொகுசாதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பத்தாக்குறைக்கு இந்த கலரில் இல்லை, அந்த அமைப்பில் இல்லை, இப்படி தான் குறைகளை வைத்திருக்கிறோமே தவிர எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு தோத்திரம் என்று கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்கிறோம்? கர்த்தரை நாம் எப்படி நேசிக்கிறோம்? கீழ்ப்படிதல் எதிலே காணப்படும்? அன்பிலே தான் காணப்படும். பிதாவுக்கு கர்த்தராகிய இயேசு தன்னுடைய எழுத்தின்படியான பெற்றோருக்கு மாத்திரமல்ல, பரம தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்வேன் சொல்லலை, செய்ய தீர்மானித்திருக்கிறேன் சொல்லலை, செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நம்ம இன்னைக்கு புலம்புறோம், நான் தனியாக இருக்கிறேன், நான் மாத்திரம் தனியாக கடந்து மாஞ்சு போகிறேன். நிறைய பதங்களை வைத்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஏன் தனியாக இருக்கிற? நான் உன் கூட இருக்கிறேனே. இயேசுவும் அதை தான் சொல்லுகிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பவுமே செய்கிறேன், அதனால பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. முந்தின ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே கீழ்ப்படிய மறுத்ததினாலே அவன் விழுந்து விட்டான். பிந்தைய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து
கீழ்ப்படிந்தவராய் அந்த கீழ்ப்படியாமையை தன்னுடைய வாழ்க்கையிலே பட்ட அனுபவங்களின் மூலமாக எதிர்த்தார். நம்ம எப்படிங்க நமக்கு எல்லாமே அப்படியே ரோஜா படுக்கையில் நடக்கிற மாதிரி கர்த்தர் நமக்கு அமைத்து கொடுத்தாதான் அல்லேலூயான்வோம். இல்லாவிட்டால் கொஞ்சம் முள்ளுக்குள்ளே இருப்பா, முள் நல்லதுப்பா, உன்னை பாதுகாக்கும், இல்லைன்னா காற்றுல உன் பெடல்ஸ் எல்லாம் விழுந்துரும், முள்ளு குத்துது. முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களை எழுப்புகிறவர் கர்த்தர். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடிகளை எழுப்புகிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கீழ்ப்படிதலின் அவசியத்தை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார். பிந்தைய ஆதாம் நம்முடைய முன்மாதிரியா, முந்தைய ஆதாம் நம்முடைய முன்மாதிரியா? முந்தைய ஆதாம் கீழ்ப்படிய மறுத்து விட்டான். நீர் தந்த ஸ்திரீ, நீர் கொடுத்தீரலாம், அந்த அம்மா தான் கொடுத்துச்சு, நான் ஒன்றும் பறிக்கலை. அந்த கீழ்ப்படிதலை அடிக்கிறார். நான் கீழ்ப்படியலைன்னு அவர் அன்னைக்கே ஒத்திருந்திருக்கலாம், மறுத்து விடுகிறார். நம்ம கூட அப்படிதானே கதை சொல்லுவோம். நான் ஏன் கீழ்ப்படியலைன்னா அந்த இடத்துல நீ இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன். அப்படி நம்மை கேட்குறவர்களிடத்திலே திருப்பி அடிப்போம். நீ மட்டும் யோக்கியமா, நீ அந்த இடத்துல இருந்தால் நீயும் கூட என்ன மாதிரி தான் இருப்ப. இயேசு எங்கேயுமே சொல்லவில்லை. சவுல், சாலமோன் கீழ்ப்படிதலின் அவசியத்தை, முக்கியத்துவத்தை, அந்த தீவிரத்தை தங்கள் வாழ்நாட்களிலே பின்பற்ற தவறிவிட்டார்கள். ஆனால் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோ முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார். அல்டிமேட் என்று வேதம் சொல்லுகிறது. அல்டிமேட் ஆக்ட் ஆஃப் சப்மிஷன். பூரணமாக தன்னை பிதாவின் திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறார். இப்போ இயேசு உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ள கடவன், நானும் பிதாவும் உங்ககிட்ட வந்து வாசம் பண்ணுவோம். என்ன அழகாக இயேசு நமக்கு சொல்லுகிறார். கீழ்ப்படிதல், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு எது பிடிக்கவில்லையோ நான் அதை செய்ய மறுத்து விடுவேன். அதுதான் கீழ்ப்படிதல். நம்ம ஒரு சில பட்டியல் வைத்திருப்போம். இதெல்லாம் எனக்கு கீழ்ப்படிய முடியும் கர்த்தாவே, நான் கீழ்ப்படுகிறேன். அது சாரி கர்த்தாவே, நான் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிய முடியாது என்கிற காரியங்களிலே நம்முடைய கீழ்ப்படிதலை காண்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏன் இந்த கீழ்ப்படிதல் அத்தியாவசியம்? இது ஒரு பெரிய ஆயுதம். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் எல்லா விஷயங்களிலும் காணப்படுமானால் சத்துருவை எளிதில் ஜெயிக்கலாம். அதை தான் அந்த 2 பேர் சொன்னாங்க, நாம் போய் அந்த தேசத்தை எளிதில் சுதந்தரிக்கலாம். ஆனால் 10 பேர் சொன்னாங்க, சான்ஸே இல்லை. 10 பேர் சொன்னதை கேட்டுதான் ஜனங்கள் அழுதார்கள், கூக்குரலிட்டார்கள், புலம்பினார்கள், முறுமுறுத்தார்கள். ஆனால் 2 பேர் சொல்கிறாங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார், நாம் போய் எளிதில் ஜெயிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே சால சிறந்தது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். நான் முடித்து விடுகிறேன். ரோமர் 6:16-17. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் காணாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே நீங்கள் கீழ்ப்படுகிற அடிமைகள். இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் இயேசுவினுடைய கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை அவர் தன் வாழ்க்கையிலே காண்பித்தது போல உங்களாலும் என்னாலும் காண்பிக்க முடியும். நீங்கள் எதற்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? அடுத்த வார்த்தை பார்க்கலாம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது ரைட்ஸ் நவ், இப்போ மணி 9:34, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? தேவன் உங்களுக்கு ஒப்புவித்திருக்கிற அந்த சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் நான் கீழ்ப்படிவேன். உங்கள் உள்ளத்தில் ஒரு உணர்வு எழும்புகிறதா? நான் கீழ்ப்படிவேன். மனப்பூர்வமாய், வாலண்டரிலி, நாட் ஃபோர்ஸிஃபுல்லி. உங்களை ஒருத்தர் கட்டாயப்படுத்தி வா, ஜெபி, வேத புத்தகத்தை எடு, அடிப்பேன், அப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன் அல்ல. அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார்.
அவர் ஆலயத்திற்கு சென்று வேதத்தை வாசிக்கிறார். அதை ஆசாரியன் கையிலே கொடுத்து சொல்லுகிறார், என்னை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது. ஆலயத்திலே காணிக்கை போடுகிறவர்களை காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்கார்ந்து கவனிக்கிறார். எப்படி போடுறாங்க, என்ன மனநிலையிலே போடுகிறார், எவ்வளவு போடுறாங்க என்பதல்ல, என்ன மனநிலை. 10 ரூபா போச்சு, டைரி மிட்டாய் வாங்கி இருக்கலாம், 10 ரூபா, அதை 10,000 தடவை புலம்புறியா? காணிக்கப்பட்டியில் உட்காந்துக்கிட்டு கர்த்தர் பார்ப்பார். 10 ரூபா போடுறு, இல்லையா, உனக்கு நிறையா இருக்குது, அதனால் ஒன்று எடுத்து போடு. நம்முடைய மனதை, மைண்ட் வாய்ஸை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறவர். எப்படி போடுகிறோம், எவ்வளவு என்பதல்ல, என்ன மனநிலையிலே காணிக்கை செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல், மனப்பூர்வமாக. நான் கர்த்தர் அப்படி தாங்க ஒரு பையன் சொன்னான், லார்ட் சொல்லுங்க கேட்குறேன், அதுதான் கீழ்ப்படிதல். உங்கள் வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர், சில வசனங்களை நம்ம வாசித்து முடித்து விடுவோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்ல. அங்கே என்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் எங்கே, எதன் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது என்றால், என் பிதாவின் சித்தத்தின்படி நீ செய்தால்தான் உனக்கு அங்கே என்ட்ரன்ஸுப்பா. நீ நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அற்புதங்களை செய்தேன், பிசாசுகளை துரத்தினேன். அப்போ அது வேண்டாமா? வேணும். பிசாசுகள் துரத்தப்படணும், வியாதியஸ்தர் சுகமடையணும், அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கணும். ஆனால் அதுதான் மேஜர் அல்ல. எனக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? என் விருப்பப்படி, என் சித்தப்படி உன் வாழ்க்கையை அமைத்திருக்கிறாயா? மத்தேயு 25:11-12 வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே கன்னிகைகள் தான் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாக இருந்தவங்க, மணவாளனுடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக ரெடியாக இருந்தாங்க. 50% அங்கே ஃபில்டர் ஆகி விடுகிறது. அவங்க கதவை திறங்கன்னு கேட்குறாங்க. அதில் என்னங்க தப்பு இருக்கு? நாங்களும் கன்னிகைகள் தானே, நாங்களும் வருகைக்குன்னு வர்றாரு, இயேசு வருகிறார், மாரநாதா ஆயத்தப்படு, ஓ மணவாட்டியே ஆயத்தப்படு. நாங்களும் அப்படி சொல்லிக்கிட்டு தானே இருந்தோம். இப்போ என்ன கதவை மூடிட்டீரு, திறங்க, ஆர்டர் வருகிறது, திறங்க, எங்களுக்கு திறக்க வேண்டும். அப்படியா? நீ சொன்னா நான் திறக்காம இருப்பேனா? இதா வந்துட்டேன், அப்படியா சொன்னாரு? யார்மா நீங்கன்னார். நீ யாரு? யாருன்னே தெரியாது. பூட்டுனா பூட்டுது, அதுதான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அவர் பூட்டிட்டார்னா திறந்து விடுன்னு கேட்டால் அவர் உடனே திறந்து விடுவாரா? நம்முடைய கீழ்ப்படிதலின் அடிப்படையிலே அடுத்த 50% ரெடியாக இருக்குது பாருங்கள். விளக்குகளிலே எண்ணெயையும் கூடுதலாய் வைத்திருந்தார்கள். அந்த கீழ்ப்படிதலின் அவசியத்தை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அறிந்திருந்தார்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், வீடுகளிலே சென்று தியானிக்கும்படி உங்களை மிக பணிவுடன் கேட்கிறேன். யோவான் 13:15 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு எதை செய்தேனோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். நமக்கு கர்த்தர் மாதிரியை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, பாருங்க, நம்ம என்ன அழகா கர்த்தர் நம்மை அழைக்கிறார். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. நம்ம அப்படிதான் கீழ்ப்படுகிறோம். வார்த்தை சொல்றோம், நான் இனிமே கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நான் இனிமே ஒழுங்காக இருப்பேன் ஆண்டவரே, உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன். பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, வார்த்தையில இல்லப்பா, கிரியையினாலும் உண்மையினாலும். நீ பாடுற வரிகள் உண்மையானதா? உன் செயல் எப்படிப்பட்டது? வெளிப்படுத்தல் 14:12 கர்த்தர் சொல்றாரு, அவர்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். நம்முடைய பொறுமையை கர்த்தர் அங்கே புடமிடுகிறார். வெளிப்படுத்தல் 14:12. தேவனுடைய கற்பனைகளையும்
இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிற நிலைமை. அது எப்படி காத்து கொள்ளப்படும்? த்ரூ ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலின் மூலமாக. தேவனுடைய கற்பனைகளை காத்து கொள்றதுனா எப்படி? நல்ல சுத்தமான துணியில ரேப் பண்ணி பத்திரமா பீரோல கொண்டு போய் வைக்கிறதா? அதன்படி நடப்பது தான் காத்து கொள்ளுவது. 128 சங்கீதத்திலே முதல் வசனத்திலே ஒரு குடும்பத்திற்குள்ளே பிரவேசிக்கிற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அங்கே கொடுக்கப்படுகிற போதனையே, எனக்கு கீழ்ப்படி, நான் சொல்றபடி நட. நீங்க அந்த முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. அதை கல்யாண சங்கீதம் ஒதுக்கிடுறாங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், அதுதாங்க வெளிப்படுத்தல் 14:12. இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளையும் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறது தான் 128 சங்கீதம் 1 வசனம். காத்து கொள்ளுகிறவர்களுடைய பெயர்களை ஆவியானவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள். நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா உங்களை ஹெவன்லி லெட்ஜரிலே கர்த்தர் பரிசுத்தவான்கள் பட்டியலிலே எழுதுகிறார். அவர்களுடைய பொறுமை இதிலே நம்ம கடைசி நேரம் வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்த கதை மாதிரி ஆக்கிரும். கடைசியில் டோட்டலாக கிவ் அப் பண்ணிடுவோம். ஆண்டவர் சொல்லுவார், இவ்வளவு நாள் நீ செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை, முடிஞ்சு போச்சு. நாம் அப்படி இராதபடி சவுல் ராஜா கீழ்ப்படியாத அந்த அவசியத்தை உணரவில்லை. உணர்ந்திருந்தாலும் செயல்படுத்த அவரால் முடியவில்லை. சாலமோன் மிகவும் பெரியவன், பயங்கர ஞானம். அவன் ஞானத்துக்கு முன்னால் யாருமே நிற்க முடியாது. அவன் மாதிரி நம்ம சாப்பிடக்கூட முடியாது. ஆடு மாடு கோழி மட்டும் கிடையாதுங்க, வரையாடுகள் காட்டில் இருக்கிறது எல்லாம் அவன் பந்தியிலே பரிமாறப்படுகிறான். அத்தனையும் அடித்து கட்டுறான். அவன்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் சாப்பிடுப்பா, நல்லா உடுத்துப்பா, நான் சொல்கிறத மட்டும் செய்யப்பா, விக்கிரகங்களை வழிபடாத, நான் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன். அதற்கு கூட அவன் இருதயத்தை கர்த்தருக்கு விரோதமாக திருப்பி விடுகிறான். பொறுமை இல்லை, தலைகளை தாழ்த்தும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கீழ்ப்படிதல் அவ்வளவு எளிது அல்ல. உடனே கீழ்ப்படிந்துருவேன் நான் யாராக்கும். ஆனால் கீழ்ப்படிதல் தகுதியானது. நீங்கள் கஷ்டப்பட்டு கீழ்ப்படிந்து பாருங்க. அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு உன்னத நிலைமையை கொண்டு வரும், உங்களை பலப்படுத்தும். ஆண்டவரோடு நீங்கள் கொண்டிருக்கிற அந்த கனெக்ஷனிலே, தொடர்பிலே உங்களை தக்க வைத்து கொள்ளும். மாத்திரமல்ல, பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்கிற பாக்கியத்தை நமக்கு தரும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனிதன். நம்ம கீழ்ப்படியவர்களை வேதம் புத்தியுள்ளவர்கள் என்று அழைக்கிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காத்து கொள்ள கடவது. அவைகள் உனக்கு தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் நீண்ட நாட்களையும் பெருக பண்ணும். ஆவியானவரே, நான் உமக்கு கீழ்ப்படிய தவறின காரியங்களை எனக்கு சுட்டி காட்டுங்கப்பா. உங்களுக்கு அப்படி கீழ்ப்படிய கஷ்டமாக இருக்குதா? ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். டைவ் இன்டு த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனம் என்கிற சமுத்திரத்திலே நீங்கள் டைவ் பண்ணுங்க. நீச்சல் அடிக்க அல்ல, மூழ்கி மூழ்கி எழுந்திருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் டைவிங் பற்றி தெரியும் தானே? டைவ் இன்டு த வேர்ட் ஆஃப் காட். சின்ன காரியத்தில் ஆரம்பிங்க. நான் சின்ன காரியத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய போகிறேன். அது அப்படியே உங்களை இன்னும் கொஞ்சம் இதுலன்னு சொல்லி உங்களுடைய கீழ்ப்படிதலின் எல்லையை பெரிதாக்க அது உதவும். நம்ம வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஜெபியுங்க. தேவன் உங்களை பலப்படுத்துகிறவர். கர்த்தருடைய ஆவியானவர்
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை பலப்படுத்துகிறவர். எப்பொழுது? அவர் சமூகத்திலே தரித்திருக்கும் பொழுது. நம்ம அவர் சமூகத்திலே எப்பங்க தரித்திருக்கிறோம்? எப்பமோ ஒரு தடவை ஆலயத்துக்கு வர்றோம், எப்பமோ ஒரு தடவை எனக்கு இதுக்காக உலக நன்மைகளுக்காக தான் ஜெபம் என்று வருகிறோம். அது அல்ல. கீழ்ப்படிதலின் அவசியத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஜெபிப்பது வேத வசனம் என்கிற ஆழ்கடலிலே மூழ்கி முத்துக்களை எடுப்பது சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கீழ்ப்படிவதற்கு உதவும். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற யோசனை, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் ஹூ ஒபே காட். யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை நீங்க போய் ஒட்டிக்கங்க. இது கஷ்டம் இல்லை. பைபிள் வாசித்துருவோம், ஜெபித்துருவோம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளோடு தொடர்பு வைத்து கொள்ளுவதிலே நாம் சற்று பின்னணியிலே தான் இருக்கிறோம். அவங்க கிட்ட நான் போய் எப்படி பழகிறது? இயேசு எந்த இடத்துலையுமே கௌரவம் பார்க்கல. பிதாவின் திட்டத்திற்கு கீழ்ப்படிவதே தன் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த சகோதரனை பின்பற்ற இருக்கிறீர்கள்? சவுலையா, சாலமோனையா, அல்லது இயேசு கிறிஸ்துவையா? நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இயேசுவை போல உமக்கு எதிர்க்காதபடி, உம்மை விட்டு பின்வாங்காதபடி எங்கள் இருதயத்திலே உம்முடைய கட்டளைகளை பதித்து கொள்ள, காத்து கொள்ள ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரத்திலிருந்து கிருபைகளை அருளி செய்வீராக. உமக்கு முற்றிலுமாய் இயேசுவை போல நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ எங்களை தருகிறோம். எங்களுக்கு உதவுகிற நல்ல ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.